Hello everyone. In the video we will talk about CSE Computer Science Practicals Higher Secondary Plus 1 Computer Science Practicals. That is the 8th program C++ class concept use பண்ணி இது வரைக்கும் உள்ள 7 programs C++ concept class யூஸ் பண்ணாம நார்மலான சிம்பிளா யூஸ் பண்ண programs. இது வந்து இதோட first program. இப்போ ஆக்சுவலா கிளாஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். கிளாஸ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட்னா ஒரு ஃபார்மேட், ஒரு ஃப்ரேம். அதுக்கு மேலே நம்ம ஆன் விச் சம் திங் கேன் பி பில்ட் அப். ஓகே, ஸோ இப்போது கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அங்கே வந்து மெம்பர்ஸும் மெத்தட்ஸும் இருக்கும், டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இது என்கேப்சுலேட் பண்ணுறது தான். என்கேப்சுலேட்னா ஒரே இடத்துல போடுறது, அதுக்கு பேர் தான் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், கிளாஸோடைய கான்செப்ட். Now let us see what are all the variables. இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் define a class member named publisher in C++ with the following description. இந்த ப்ரோக்ராமில் எந்த லாஜிக்கும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். இப்போ முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபிபனாக்சி பார்த்தோம், நம்பர் கன்வர்ஷன் பார்த்தோம், எல்லாம் வந்து நிறைய லாஜிக்ஸ் இருக்குது, கால்குலேஷன்ஸ் இருக்குது, செக்கிங் எல்லாம் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் என்ன? கிளாஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். டேட்டாவும் ஃபங்க்ஷனும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு கிளாஸ். இப்போ அந்த கிளாஸில் என்னெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. புக் நம்பர், டைட்டில், ஆத்தர், ப்ரைஸ், டோட்டல் அமௌண்ட், இதெல்லாம் வேரியபிள்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். அப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சில ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ரீட் டேட்டா, calculate and display data அப்படின்னு 3 functions இருக்குது. அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர்? இஸ் அ ஃபங்க்ஷன் which initializes the class. அந்த கிளாஸுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எல்லா வேரியபிள்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டருடைய கான்செப்ட். அதுக்குடைய மெமரி வேரியபிள்ஸை அலாட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டருடைய நீடு. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டரில் அது டிஃபால்ட்டாக பண்ணும், பட் நமக்கு வந்து ஒரு சின்ன நம்மளும் வேல்யூஸ் கொடுக்கலாம். வி கேன் ஆல்சோ இனிஷியலைஸ் சம் வேல்யூஸ், நம்மளும் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுக்கலாம். அது மாதிரி இங்கே வந்து புக் நம்பர் ஷுட் ஸ்டார்ட் வித் 1001 கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கன்செப்டில் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மென்ஷன் பண்ணதுக்காக வேண்டி சொன்னது தான் வந்து இந்த வேரியபிள் வேல்யூ. மற்றதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூஸ் 0 இனிஷியலி. ஓகேவா? அப்புறம் டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு கோடிங்கை பார்த்துட்டு ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்கு இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் லிப் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்காக உள்ள ஹெடர் ஃபைல்ஸு. ஸோ நேம் ஸ்பேஸ் வந்து வேரியபிள்ஸோடைய மெமரி ஸ்பேஸு. ஸோ இன்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1001. இதுதான் அந்த புக் நம்பர் வந்து 1001 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ண ஐடி இஸ் ஈக்குவல் டு 1001 அப்படிங்கிற வேல்யூஸ். இப்போ கிளாஸ் டெஃபினிஷனை பாருங்கள். கிளாஸ் பப்ளிஷாக ஒரு கிளாஸு, அந்த கிளாஸோடைய எப்படி டிஃபைன் பண்ணால் ரைட் த கிளாஸ் நேம் ஸ்பேஸ் கிளாஸ் நேம். கிளாஸ் இஸ் த கீவேர்ட் அண்ட் ஸ்பேஸ் பப்ளிஷர் இஸ் த கிளாஸ் நேம். திஸ் இஸ் user defined. You can give any name as you wish. இங்கே பப்ளிஷர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வாட் ஆர் ஆல் த வேரியபிள்ஸ் ஹியர்? என்ன வேரியபிள்ஸ்லாம்? இன்ட்டு, புக் நம்பர், கேரக்டர் டைட்டில், கேரக்டர் ஆத்தர், ஃப்ளோட்டு ப்ரைஸு, ஃப்ளோட்டு டோட்டல் அமௌண்ட்டு, ஃப்ளோட்டு கால்குலேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஃபங்க்ஷன், திஸ் இஸ் ஒன் ஃபங்க்ஷன் விச் இஸ் டிஃபைன்ட் இன் த கிளாஸ். ஓகே, விச் இஸ் டிஃபைன்ட் as இங்கே ஒன்றுமே சொல்லணும்னா அது வந்து ப்ரைவேட் அப்படின்னு அர்த்தம். இன் கிளாஸ் அதாவது இந்த ஸ்கோப் ஸ்பெசிஃபையர் கொடுக்காம சிம்பிளி சொன்னால் அது வந்து இட் இஸ் அ ப்ரைவேட் அப்படின்னு, இதெல்லாம் வந்து ப்ரைவேட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனையும் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் அப்படிங்கிறதுல பப்ளிஷர் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர். ஸோ வென் கிளாஸ் நேம் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே இந்த கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் இஸ் பப்ளிஷர், the function name is also publisher அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கிளாஸ் நேம் மாதிரி ஃபங்க்ஷன் நேம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ புக் நம்பர் வந்து ஐடி, இங்கே ஐடி என்னவா இருக்கும்? 1001 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐடி வந்து இங்கே இனிஷியலைஸ் ஆகுது. மற்றதெல்லாம் டைட்டில் /0, ஆத்தர் /0. இது வந்து நல் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். இந்த நல் ஸ்ட்ரிங் கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங்கோட எண்டுக்கு எப்பவுமே ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் சொல்கிறதுக்கு ஒரு நல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கேரக்டர் வேணும் சொல்லியிருக்கோம். அது வந்து டைட்டில் ஆத்தர் வந்து டெக்ஸ்டாக இருக்கிறதுனால. ப்ரைஸும் டோட்டல் அமௌண்ட்டு வந்து வேரியபிள்ஸ், அதாவது வேல்யூஸ், அதனால் நியூமெரிக்கல் வேல்யூஸ்னால் 00 கொடுத்துருக்குறோம். ஸோ ஐடி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் கால் பண்ணும்போது அதுதான் ஐடி ++ன்னு கொடுத்துருக்கோம்.
ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து இன்புட் டேட்டாவாக வாங்கும். அடுத்தது வாய்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து டிஸ்பிளே டேட்டா வந்து இட் வில் டிஸ்பிளே த மெசேஜ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ ரீட் டேட்டா வில் ரீட் த டேட்டா அண்ட் display data will get the data, it will display the data on the screen. So with all this thing, class definition is over. So ஒரு classக்கு, as I told you, is a combination, is a collection of data, all the data and the functions. So all the data given here and the functions, read data and display data we have defined. So the class definition is over. Now we have to, here only it is declared, read data is only declared, okay, and display data is only declared. So you have to define the function. What is declaration is just saying the name of the function is declaration. We have to now define the function. Defining the function means really writing the function, okay. So இப்போ இந்த இடத்துல you see this difference. நல்லா நோட் பண்ணி பாருங்க. void publisher, this is called scope operator. Scope operator read data அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து பப்ளிஷர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள ரீட் டேட்டா ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், ஆனால் டிஃபைன் பண்ணலை. சம்டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பெருசாக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஃபைன் மட்டும் பண்ணிட்டு இங்கே டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு டிஃபைன் பண்ணதுக்கு நம்ம வெளியே வருவோம், ஓகேவா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் இந்த எல்லாத்தையும் கொடுத்தா கிளாஸ் பெருசாக போயிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் ஈஸி டு, இட் இஸ் நாட் ரீடபிளாக இருக்காது, it is not readable. So they are just இங்கே declare பண்ணிட்டு வெளியே வந்து define பண்ணுறதுனால you have to say publisher this scope operator read data. அப்போ என்ன அர்த்தம்னா வந்து இந்த read dataங்கிற ஃபங்க்ஷன் வந்து பப்ளிஷருடைய ஸ்கோப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்கோப் ஆப்ரேட்டர், ஓகே.